ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹர்ஷ் மீடியா. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து நிகழ இருக்குது. அதாவது பிளேயர்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் கிடையாது, மொத்த கோச்சையுமே வந்து மாற்ற போகிறாங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட போகிற கோச் தான் வந்து அல்டிமேட்டாக யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா விவிஎஸ் லக்ஷ்மன். ஸோ இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் டீமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான வேர்ல்ட் கப்பு, அதுவும் பேக் டு பேக் வின் பண்ணிவிட்டு ஒரு மாதம் தான் இந்த சீரீஸ்குள்ளெல்லாம் வந்தாங்க. பட் இங்கிலாந்துக்கிட்டேயும் அயர்லாண்டுக்கிட்டையும் ஒரு பயங்கரமான தோல்வி, அதுவும் இல்லாமல் ஒயிட் வாஷ் வேறு, ஒரு வின் கூட இல்லை. அதுவும் இல்லாமல் கேப்டன்சி சேஞ்சஸ், டீம் செலெக்ஷன்ஸ்னு நிறைய பிரச்சனைகள் டீமை சுற்றி போயிட்டு இருந்துச்சு. இந்த ஒரு நிலையில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்டில் கண்டிப்பாக பிசிசிஐ ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய டிசிஷனுக்கு வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கேப்டன்சி இஷ்யூ இப்போதைக்கு அதை பார்க்க முடியாது. பிகாஸ் அவருக்கு இன்னுமே ஒரு 2-3 சீரீஸ் கொடுத்து பார்த்துட்டு தான் அதை பற்றி டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இப்போதைக்கு அதில் எந்த ஒரு கையும் வைக்கலை. ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். டீம் செலெக்ஷன், டீம் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நாம் கோச்சிங் ஸ்டாஃப்ஸ் கிட்ட தான் இருந்தால் தெரிஞ்சுக்கிறோம். பட் கோச்சிங் ஸ்டாஃப்ஸே பிரச்சனையாக இருக்கிறதுனால தான் இந்த டீம்ஸ் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணதுனால அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இம்மீடியட்டாக கௌதம் கம்பீரை மாற்றலாம் அப்படின்னு ஒரு டிசிஷனுக்கு வந்திருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அவரை சேக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு கோச்சுமே நல்ல ஒரு ஃபெமிலியரான கோச்சாக இருக்கணுன்றதுக்காக வேண்டி ஆல்ரெடி பார்ட் டைமாக இந்த டீமை கோச் பண்ணியிருக்காரு. அந்த டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாகவும் இருந்திருக்கக்கூடிய விவிஎஸ் லக்ஷ்மணனே பார்த்திங்க அப்படின்னா டீமுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. ஒரு நல்ல ஒரு கோச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவர் உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த டீமில் ரொம்பவுமே ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணுவார். எல்லா பிளேயரை பற்றியுமே அவருக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப நாளாக டீம் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு. ஈவன் ராகுல் டிராவிட் பீரியட்லேருந்தே இருக்கார் டீமில். அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறது நல்லது தான். கௌதம் கம்பீர் ஒரு நல்ல ஒரு ஏஷியா கப், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின்னு, அப்புறம் ஒரு T20 வேர்ல்டு கப் வின், எல்லாமே நல்லா இருந்தது. பட் தேவையில்லாமல் அந்த நல்ல டீமையும் அவரே குழப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்லி ஆகணும். ஈவன் சஞ்சு சாம்சன் விஷயத்தில் எடுத்த முடிவுகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளாக அவருக்கு அமைஞ்சுது. அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஒரு டிசிஷனுக்கு பிசிசிஐ வந்திருக்காங்க. விவிஎஸ் லக்ஷ்மணன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு கோச்சாக இருப்பார்னு எனக்கு தோணுது. பர்சனலாக அவர் பிளேயர்ஸ் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போவார் அப்படிங்கிறதெல்லாம் ஃபியூச்சரில் நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் விவிஎஸ் லக்ஷ்மணனும் பார்த்திங்கன்னா வரப்போகிற ஜிம்பாப்வே டூர், அப்புறம் ஏஷியன் கேம்ஸ் எல்லாமே அவர் தான் கோச்சிங் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி எவ்வளோ தூரம் இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த ஒரு சேஞ்ச் இந்தியன் டீமுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ.